இல்லை, இப்போ நம்ம காலையிலே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் தண்ணி பாய்ச்சறதுக்காக. என்ன பண்ணுறாரு பாருங்கள், மணத்தக்காளி பறித்து சாப்பிட்றாரு காலையிலே. அதுக்கு தான் அவர் வர்றதே தோட்டத்துக்கு. தென்னங்கன்றுக்கு பாஞ்சிட்ருக்கு, தேக்கங்கன்றுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டாங்க வந்து காலையிலே. இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நான் தான் வச்சேன். கத்திரிக்காயெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு. ரொம்ப நெருக்க வச்சிட்டேன் கண்ணை, எட்ட வைக்காமல். அதனால் காய் இருக்கிறதே தெரியல. பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு மிளகா. நிறையா வாட்டி பறிச்சாச்சு, 2-3 டைம் பறிச்சாச்சு. தக்காளி காயும் நிறையா பறிச்சாச்சு. இப்போ லைட்டாக சின்னதாக இருக்குது, அப்புறமா காய்க்கும்னு நினைக்கிறேன். செடி ரோஜா செடி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரு மெரூன் கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கோட வாங்கிட்டு வந்தாங்க, குட்டியாக இருந்துச்சு, பரவாயில்ல பெருசாகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஜா பூ, அதனால் எனக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த செடியை. அப்படியே பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இது என்ன மஞ்சள் கலரில் இருக்குது செம்பருத்தி, நிறையா பூத்து கோழி கொண்ட பூ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா சிகப்பாக சூப்பராக இருக்குது. தோட்டம் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இது என்ன கன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கன்று. உங்களுக்கு தெரியுதா ஸ்ட்ராபெரி கன்று? பார்க்கும், காய்க்கும் போது வீடியோ எடுத்து போடுறேன். அழகா நம்ம செடியில் காய்ச்சது, இதை போட்டு மீன் குழம்பு